பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பேர் கிதியோன். கிதியோன் என்று பேரு. த மோஸ்ட் ஃபெயிலியர் பர்சன். அவன் மாத்திரம் தான் ஃபெயிலியர். ஆனா அவன் மாத்திரம் கிடையாது, அவன் தேசத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருமே ஃபெயிலியர். எல்லாத்துலயும் ஃபெயிலியர். நிலத்தை வந்துட்டு உழுது விதைய போட்டா ஃபெயிலியர், வேலைக்கு போனா சேலரி கொடுக்கறதுல ஃபெயிலியர், மனைவிக்கு ஒரு கணவனா உணவு அளிக்க முடியல ஃபெயிலியர், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்க முடியல ஃபெயிலியர், தன்னை நேசித்த தேவனுக்கு விசுவாசமா இருக்க முடியல ஃபெயிலியர். இப்படி மோஸ்ட் ஃபெயிலியர் பர்சன், ஃபெயில்டு பர்சன். ஒரு நாள் அந்த மோஸ்ட் ஃபெயில்டு பர்சனை ஒரு தேவதூதன் வந்து சந்திக்கிற ஒரு நாடகம் நடக்குது. டிராமான்னு பொய்ன்னு நினைச்சிடாதீங்க. நான் என்னுடைய வர்ணனையில, என்னுடைய இன்டர்பிரேஷன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்டர்பிரேஷன்னா உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற வசனிப்பில சொல்றேன். ஒரு தேவதூதன் அவனை வந்து சந்திக்கிறான். நல்லா கவனமா கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த வார்த்தை. எடுங்க என்னோடு சேர்ந்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு எங்க இருக்குன்னு தெரியலன்னா இண்டெக்ஸ்ல போய் பாருங்க என்ன மாதிரி. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5. 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3. இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். படிங்க 5. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய போராட்டத்தை பாருங்க. இஸ்ரவேலர் என்ற சிறு கூட்டத்திற்கு எதிரா, நம்ம இஸ்ரவேலர் மொத்தமா எடுத்துக்க வேண்டாம், ஒரு மனுஷனை எடுத்துக்குவோம். கிதியோன் என்ற ஒரே ஒரு மனுஷனுக்கு எதிரா 3 கூட்டம் எதிரா வருதாமா. 3 கூட்டம். அமலேக் அப்படின்ற ஒரு கூட்டம் வருது, கிழக்கத்திய புத்திரர் என்ற இன்னொரு கூட்டம் வருது, மீதியானியர் என்ற 3 கூட்டம். இந்த 3 கூட்டத்தினரும் யாருன்னா நரபலி கொடுப்பவர்கள். கவனமா கேட்கணுங்க, ஆசீர்வாதத்தை மாத்திரம் கேட்க இந்த இடம் இல்லை. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, வேதாகமம் என்னன்றது தெரிந்துக்குங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம், 3 கூட்டம், 3 ஜனம். அவர்களை வர்ணிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி தெரியுமா சொல்றாங்க? வெட்டு கிளிகளை போல வருவாங்களாமா. வெட்டு கிளிகள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம், பாகிஸ்தான் அந்த பஞ்சாப் மாகாணத்துல பார்த்திருக்கலாம், நியூஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய வெட்டுக்கிளி கூட்டம் வந்துச்சு. அந்த பஞ்சாப்லாம் மாகாணம் எதுக்கு ஃபேமஸ்னா, இதுக்கு ஃபேமஸ், கோதுமைக்கு ஃபேமஸ். நான் சரியா சொல்றதா இருந்தா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அது வந்துச்சுன்னா அப்படியே ஒரு கூட்டம் பறந்து வந்து அப்படியே பறந்து போகும்பொழுது அந்த நெல் வயலில் இருக்கிற ஒரு மணி கூட மிஞ்சாது. அதாவது அந்த நெல் மணியும் சரி, அதனுடைய இலைகள் இருக்கு தெரியுமா, அந்த இலைகள் தண்டுகள் எல்லாவற்றையும் அரித்து தின்றுவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமானது வெட்டுக்கிளி. நான் சொல்ற வெட்டுக்கிளியை உங்களுக்கு புரியுதா? அந்த மனுஷர்கள் இருக்காங்களே, அந்த 3 மனுஷர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 ஜனக்கூட்டத்தை அவர் வர்ணிக்கிறார். யார் தெரியுமா? வெட்டுக்கிளி மாதிரி 3 வெட்டுக்கிளி. நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி இதெல்லாம் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையிலும் வெட்டுக்கிளி மாதிரி வந்தாங்க. ஒருத்தர் வந்தாரு எனக்கு நன்மை செய்யறவர் மாதிரி, பாதியிலேயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பேரை கூட சொல்லாம போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, அண்ணே அவருக்கே 43 வயசு, அண்ணே உங்களை யாராவது தொட்டா நான் சங்க அறுத்துருவேன்.
ஏன் கவலைப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. ஒருத்தவன் தான் வெட்டுக்கிளி. மூணாவது வெட்டுக்கிளி சொல்லணும், கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லி விட்டு போவோம், யாருக்காவது உபயோகமாகும். குடும்பம். மூன்றாவது வெட்டுக்கிளி குடும்பம். நான் டாக்டரின் மாத்திரம் தான் பேசுறேன், தனிப்பட்ட எந்த காரியமும் கிடையாது. குடும்பம். இது 3 வெட்டுக்கிளிகள். யாரை சாப்பிட வந்துச்சு? யாரை சாப்பிட வந்துச்சு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரே ஒருத்தனை மாத்திரம் தான் எடுத்திருக்கோம். கிதியோன் என்ற ஒரே ஒரு மனுஷன் போய் நெல்லை விதைச்சிட்டு வரான். வெட்டுக்கிளி மாதிரி வந்து அந்த நெல் மணிகளை எல்லாம் வெட்டி போட்டு ஒட்டகங்களை வச்சு மிதிச்சு போட்டு அந்த நல்ல நிலத்துல விளைஞ்ச எல்லாவற்றையும் நாசம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. காய்கறியை விதைப்பா, காய்கறிகள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. சாப்பாடை எடுத்து வைப்பா, தண்ணிய தோண்டுவான், அந்த கிணற்றை தோண்டுவான். அந்த கிணற்றுல எட்டிக்காயை போட்டுட்டு போயிடுவாங்க, கசப்பான எட்டிக்காயை போட்டு போயிடுவாங்க. வாழ்கிறதே மரணத்துக்கு சமானமானது. மரணமும் இந்த வாழ்க்கையும் ஒன்றா இருக்கிறது. இப்படி ஒரு மரண வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில இங்க வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 6:12 13 வசனம். அந்த 2 வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு தேவதூதன் வந்து சந்திக்கிறான். படிங்க பாப்போம். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி என்னன்னு கூப்பிடுறாரு? என்னன்னு கூப்பிடுறாரு? அன்ன வரைக்கும் அவனுக்கே தெரியல அவன் பராக்கிரமசாலி என்று. ஹல்லேலூயா! உன்னை அடையாளம் முதலில் காட்டுகிறவர் யார் தெரியுமா? உன் அம்மாவும் கிடையாது, உன் அப்பாவும் கிடையாது, உன் சபையின் மெய்ப்பனும் கிடையாது. தேவன் மாத்திரமே உன்னை அடையாளம் காட்டுவார். உன் சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, நீ ஊனாவோ குருடாவோ செவிடாவோ நடக்க முடியாத முடவனாவோ இருந்தாலும் சரி, நம் தேவன் மாத்திரமே உன்னை அடையாளம் காட்டுறார். என்னன்னு? பராக்கிரமசாலியே என்று. யார் மைட்டி பர்சன். நான் அவனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன். என்னன்னு தெரியுமா? ஒன் மேன் ஆர்மின்னு வச்சிருக்கேன். He is an one man army. ஒரே மனித ஆர்மி. பராக்கிரமசாலியே என்று முதல் வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஒரு வார்த்தை போகாது. ஊனும் குருடும் செவிடுமா இருக்கவன் எழுப்பி பிரகாசிக்க தேவனுக்காக இந்த ஒத்த வார்த்தை போதாது. இந்த உலகம், கஷ்டம், காயம், அவமானம், நிந்தை, அசிங்க பிடிச்சவன், உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா இப்படி, உன் பொண்டாட்டி இப்படி, உன் புருஷன் எப்படி, உன் பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி அழுத்தி 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 நம்மளை ஒன்னும் இல்லாதவனா மாத்தி வச்சிருக்கு. 6 அடி இருக்கிறவனை 1/2 அடியா மாத்தி வச்சிருக்கு. எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள 6 அடி இருக்கிற அந்த விசுவாசத்தை அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா பண்ணிடுறா? சுருக்கி 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 1/2 அடியா மாத்தி வைக்கிற சபை இருக்கு. நான் பெங்களூருக்கு போகும்பொழுது எப்படி நடந்துச்சு ஒரு சபையில. எந்த வாய்ப்புமே விசுவாசி கொடுக்க மாட்டாரு. விசுவாசியில எவனாவது ஒருத்த வந்து பாட்டு பாடினது தாளந்து இருக்குன்னு தெரிஞ்சிட்டா கூட தன்னுடைய சபையில தன்னை விட அவனை கனப்படுத்தி விடுவார்களோ என்பதுல கவனமா இருப்பாங்க ஊழியக்காரங்க. The most painful days. அப்போ இங்க முதலாவது எப்படி அடையாளம் காட்டுறா? நீ எப்படிப்பட்டவள்? பராக்கிரமசாலி. ஐயா, என்னுடைய ஊழியத்துல நம்ம ராஜேந்திர பிரதர் இருக்காரு. அவருக்கு 2 காலும் இல்லைங்க, 2 கால் கிடையாது. அவர் நான் சொல்லாத மேடைகள் எல்லாம் பேசாத, அவரை பத்தி சொல்லாத இடங்கள் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்கும் பொழுது எண்ணில் பாதியை அவரை பார்த்தேன். எண்ணில் பாதி. அவருக்கு 2 காலும் இல்லை, ஆனால் எண்ணில பாதி பாவம் அவரில் இருந்தது. இன்னைக்கு அவருக்கு கால் தாங்க இல்லை, ஆனால் ஆவிக்குரிய காலில என்னுடைய ஊழியத்துல முதலாவது மனிதனாய் என்ன கூட யுத்தத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுல அவர் போய் முன்னாடி நிற்பார் எனக்காக. ஹல்லேலூயா! என் ஊழியத்துல முதலாவது நின்று எனக்காக யுத்தம் செய்கிற கால் இல்லாத ஆவிக்குரிய கால் இருக்கிற என்னுடைய சகோதரன் ராஜேந்திரன். கால் 2 இல்லை, 2 டைம் கண்டெய்னர் ஏறிட்டு போயிடுச்சு. அவருக்கு இந்த மாதிரி முட்டி கூட கிடையாது. நீங்க மடக்கி வச்சிருக்கீங்க, அவரால் மடக்க கூட முடியாது. நின்ன மாதிரியே இருக்கும், இப்படி மடக்க முடியாது, நின்ன மாதிரியே இருக்கும், முட்டி கிடையாது 2. சக ஊழியனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, யாராவது ஒருவர் நொண்டியோ முடமோ கண்ணில்லாதவர்களோ நீங்க கூடுவீங்களா? குவைத்துல இருந்து நம்மோட ஒரு சகோதரி இணைஞ்சிருக்காங்க புதுசா 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு இந்து சகோதரி.
அவங்க என்னுடைய செய்தியை எங்கேயோ கேட்டிருக்காங்க போல, குவைத்துக்கு போயிருக்கு நம்ம செய்தி. கேரளாவுக்கு போய் கேரளால இருந்து யாரோ ஒருத்தர் குவைத்துக்கு அனுப்பி விட்டுருக்காரு இந்த ஊழியனுடைய செய்தியை கேட்ட பிறகு உடனடியாக கால் பண்ண ஒரு இந்து சகோதரி. அவரு எது சொல்லியிருந்தாலும் நான் அவாய்டு பண்ணியிருப்பேன். ஆனா ஒத்த வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்மா, எனக்கு பைபிள் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜபத்துல இணைச்சிக்குவீங்களான்னு ஒத்த வார்த்தை சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை. அவங்க யாரு எங்க இருக்க எதையும் கேட்கல. அந்த நேரத்தில் என்னுடைய ஊழியத்தில் இணைத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. He is one among my ministry now. 5 பேர் இருக்கிற ஊழியத்தில் 6ஆவதா ஒரு நபரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் இந்து சகோதரி, அவங்க ஸ்ரீலங்கா, அவங்க குவைத்துல ஒரு நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் சரித்திரம். ஒரே ஒரு வார்த்தை. கால் கிடையாது, கை கிடையாது. ஆனால் தேவன் உங்களை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். பராக்கிரமசாலி. அழைத்தவர் என்ன தெரியுமா செய்யறாரு? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை சொன்னோன்னே எல்லாரும் நம்பிடுவோமானா? நம்ப முடியுமா? இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பி நட அப்படின்னு சொன்னா, இந்த பிரதர் என்னால் முடியும்ட்டார்னா எழுப்பி நடந்துருவார். முடியுமா? முடியாதா? எனக்கு அந்த தைரியம் இருக்கு. எனக்கு அந்த தைரியம் இருக்கு. நான் இங்க இருக்கவர்கள் ஒருவரையும் குறித்து வெட்கப்பட்டதே கிடையாது இந்நாள் வரைக்கும். நான் சொல்ற இந்த வார்த்தை உன்னை குணமாக்கலன்னா 4 பேர் என்ன தப்பா பேசுவாங்கன்னு பயந்தது என்னுடைய சரித்திரத்துல இல்லை, ஆண்டவர் இடத்துல இங்க வந்து நின்ன நாட்கள். நான் இங்கத்துக்குன்னு பேசல, இங்க இருந்து மார்த்தாண்டத்துக்கு போனாலும் அதுதான் சொன்னேன். இனம், ஜாதி, மொழி தெரியாத இடம், ஆட்கள் தெரியாத இடம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி அவர் குணமாகலன்னா எவ்வளவு பெரிய அவமானம். 10,000 ரூபாய் கொடுத்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? என்னையா ஊழியக்காரர் சும்மா வந்து சொல்றேன்னு? உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் அதிகாரத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஊழியன் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. வேதாகம வசனத்துக்கு உயிர் இருக்குன்னு கத்துக் கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பதிக்கத்தான் நான் போராடிட்டு இருக்கேன். அப்போ உங்களை கூப்பிடும் பொழுது கால் இல்ல, கை இல்ல, நோயால, இருதயத்துல பிரச்சனையோட வந்திருக்கேன், மரணத்து போயிருவேன், செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. ஆனா தேவன் உன்னை எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுறாரு. சொன்னவரு எப்படி தெரியுமா? என்ன தெரியுமா அடுத்தது சொல்றாரு? அது தொடர்ந்து படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்களுடைய அம்மாவை பத்தி சொன்னாங்களா? உன் அம்மா உனக்கு துணை இருக்கிறாருன்னு. அவங்க அப்பாவை பத்தி சொன்னாங்களா? உன் அப்பா உன்னோடு இருக்கிறார். அவ பிள்ளைய பத்தி சொன்னாங்களா? உன் பிள்ளை உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய பெரிய மிலிட்டரியில இருக்கிற தாத்தா பாட்டி உன்னோடு இருக்கிறார்கள். உன்னுடைய சொத்து உனக்காக இருக்கிறது. காணாத தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். நாம் கண்டிராத தேவன் இந்நாள் வரைக்கும் ஒருவரும் கண்டதில்லை என்று வேதம் சாட்சி சொல்லுது. அந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த தேவன் தானே உன்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தை அதிகமான மெடிடேஷனுக்குள்ள கொண்டு போகுது. யூ ஆர் அலோன்ன்றது அடிக்கடி நமக்கு காட்டி கொடுக்குது. யூ ஆர் சிங்கிள், யூ ஆர் அலோன், யூ ஆர் லோன்லி, யூ ஆர் ஒன் அப்படின்றத உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புது. இட்ஸ் அ பிக் தியாலஜி. இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா எழுப்பி வந்தவன் ஒருவனும் கிடையாது. யூ கான்ட் டாக் ஃபார் த ஹியூமன் அண்ட் லவ் அண்ட் கைண்ட்னஸ். உங்களுக்குள்ள இருக்கிற அன்புக்காகவும் சொந்தங்களுக்காகவும் சுவிசேஷத்தை சத்தியமாக பேச முடியாது, முடியவே முடியாது. இந்த தியாலஜி ரொம்ப ரொம்ப வேறு விதமானது. டோன்ட் லவ்னு சொல்றதுல, பட் லவ் மோர் தென் எனிதிங் இஸ் ராங் அப்படின்றது தான் தேவன் வசனம் சொல்லுகிற உண்மை. யூ லவ் எனிதிங் மோர் தென் காட் இஸ் ராங், மிஸ்டேக். அப்ப ஆண்டவர் முதலாவது உன்னோடு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் விசுவாசம். நீ ஒரு பராக்கிரமசாலி, சகோதரன் ஒரு பராக்கிரமசாலி. யூ நோ நீட் எ ஹெல்ப். உனக்கு உதவி தேவை கிடையாது. அம்மா அப்பா இல்லையா? உனக்கு உதவி தேவை கிடையாது. நீயே ஒரு பராக்கிரமசாலி. உனக்கு எதுக்கு அவன் உதவி தேவை? நானே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றாங்க. நானே உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆறுதலை சொன்ன பிறகும் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? படிங்க பார்ப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்தால்
இவைகளெல்லாம் எனக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவர்களுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் என்னை கைவிட்டு மீதியானியர் கையில் என்னை ஒப்பு கொடுத்தார். எங்களைன்னு எழுதியிருக்கு. நீங்க எங்களைன்னு படிங்க. நான் மேடையிலிருந்து என்ன திரும்ப படிக்கிறேன்? என்னைன்னு படிக்கிறேன். நீங்க என்ன திரும்ப படிக்கணும்? என்னைன்னு படிக்கணும். ஏன் ஒப்பு கொடுத்தீங்க? ஏன்பா ஒப்பு கொடுத்தீங்க? நீங்க தான் சொல்றீங்க எகிப்திலிருந்து உன்னுடைய சந்ததிகளை கூட்டி வந்தவன் நான். நெஹேமியாவுடைய புஸ்தகத்தை காலையில மெடிடேட் பண்ணும்போது சும்மா அப்படியே புரட்டி பார்த்து மெடிடேட் பண்ணு. அங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னைக்குமே என் மண்டையில நிக்கிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எத்தனை வருஷம் நடந்தாங்க? கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ். அடா சரி, உங்களுக்கு ஒரு பிரைஸ். 40 வருஷம். முட்டியா சீக்கிரம் சொல்லணும்ல. 40 வருஷம் நடந்தாங்க இல்லையா? அவங்க எப்படி நடந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எப்படி நடந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எங்க நடந்தாங்க? எப்படி நடந்தாங்க? இரவும் பகலும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. டே அண்ட் நைட்டா நடந்தாங்க. சரியா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். நடந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியா? 4 வசனத்தை மொத்தமா படிக்கும் போதே நான் எதுக்கு தெரியுமா வாட்ச பின்னாடி போட சொன்னேன்? இப்ப புரியுதா? எவனாவது பார்க்க முடியுமா? இரவும் பகலும் நடந்தாங்க. 40 வருஷம் நடந்தாங்க. சரியா? நடந்தாங்களா? அங்க அந்த வேத வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? 40 வருஷம் இரவும் பகலும் நடந்தாங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் தான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். எனக்கே இந்த ஊத்துது. நான் இப்ப இந்த அங்கேயே கழட்டி புளிஞ்சேன்னா அரைக்குட தண்ணி இருக்கும். குடிச்சதெல்லாம் வெளியில வந்துருச்சு. சரியா? இந்த ஹியூமிடிட்டிக்கு ஃபேன் எல்லாம் இருக்கு. கோல்டான இந்த கிளைமேட்டுக்கு சரியா 1 ஹவர் நின்று பேசினதுக்கு இந்த வடியுது. அவர்கள் நடந்த நாட்களும் நடந்த இடமும் பாலைவனம், மழையாய் நிறைந்த இடம், பாலைவனம் நிறைந்த இடம். செடியே முளைக்கவில்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த ரகசியத்தை போய் செடியே இல்லையாமா. ஒரு செடி இருந்தாலாவது வேறையாவது பிடிங்கி சப்பி கிப்பி சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் பார்ப்போம்னா ஒரு செடி கூட கிடையாது. அவர்களுக்கு மண்ணாவே மதுரமாவது இருந்துச்சு. மண்ணான்றது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெள்ளையா இருந்துச்சு, நூலு மாதிரி இருந்துச்சுன்றாங்க. அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நான்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாது. அதனால விட்டுருங்க. உங்களுக்கு சொல்லிடலாமா? மொபைல்ல இருந்து என்கிட்ட கேட்குறானுங்க கேள்வி. அதான் வெள்ளையா இப்படி இருக்கும்னு. அப்படி இருக்கு. சரி, காடை கூப்பிட்டோன்னே கடல்ல இருந்து வந்துச்சுன்னு இருக்கு. கடல்ல இருந்து எப்படியா காடை? கூண்டு எங்க கட்டியிருக்கும்? யோசிக்க முடியுதா? காடை நடுவுலையா கட்டியிருக்கும்? கூண்டு மிதக்குமோ? ஏதாவது யோசிக்க முடியுதா? ஒண்ணுமே முடியல. கடலிலிருந்து காத்துல காடைகள் வந்துச்சாமா. நான் கேட்குற ஒரே கூண்டு எங்கேயா கட்டியிருக்கும்? அத்தனை மைய பகுதியில் அடியில போய் ஸ்விம் பண்ற காடையா இருக்குமா? தெரியல, ஒன்றும் புரியல. சரியா? அதுக்குள்ள போக வேண்டாம். நிறைய சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த சத்தியம் முடிஞ்சு போயிடும். சரி, பராக்கிரமசாலியா இருந்து அவன் சொல்றான். அவனை பராக்கிரமசாலின்னு அழைக்கிறாரு. நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. 2 ப்ராமிஸையும் சொன்னதுக்கு அப்புறம் தைரியத்தையும் கொடுக்கிறாரு. துணையாவும் நிற்கிறாரு. நின்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்றான்? இத்தனை நாள் எங்கேயா போனேன்? எங்க தாயா போனேன்? நான் கஷ்டப்படும் போது எங்க போனேன்? கிறிஸ்துனாலே பெரியவரு, குணமாக்குவாரு, பலப்படுத்துவாரு, அற்புதம் செய்வாரு, அடையாளம் செய்வாரு, ஆறுதல் செய்வாரு, வேலை வாங்கி தருவாரு, கல்யாணம் பண்ணி வைப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, நோய்களை குணமாக்குவாரு, நடக்க வைப்பாரு, வீடை கட்டுவாரு, காரை கொடுப்பாரு. சாகும் பொழுது அப்படியே கையில ஏந்திட்டு பரலோகத்துக்கு போயிடுவாருன்னு எழுதி வாழ்நாள் ஃபுல்லாவும் போதனை பண்ணிட்டு இருக்காங்களே. எங்கயா போனீங்க? எங்க போனீங்க? யார் கேட்கிறா? அற்பமான மனுஷன் கணத்தை கொடுக்கிற ஒரு தேவதூதனை பார்த்து கேட்கிறான். கேட்கும் பொழுது மறுபடியும் உங்களை தெரிந்து கொண்ட தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ யூ ஆல்னு போடல, நீங்கள் எல்லோரும் போட்டிருக்காங்க.
நல்ல கவனமா படிச்சுக்கீங்க. நான் ஏன் தெரியுமா முன்னாடி வசனத்துல நான்னு சொல்லி படிச்சேன்றதுக்கான அந்த ஆன்சர் சொல்லுது. இங்க என்ன தெரியுமா, அத்தனை 3 கூட்டம், த மைட்டி, வெட்டுக்கிளி மாதிரி அவ்வளவு கூட்டம். கம்மினா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல ஒரு கூட்டம் சேர்ப்பாங்கன்னா எவ்வளவு சேர்க்கலாம்? ஒரு 3 கூட்டம் சேர்ந்து ஒரு 1,00,000 பேரு வச்சுக்கோமா. 1,00,000 பேரு, 1,00,000 ஈக்குவல் டு 1. என்னங்க சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் ஒருத்தனை பராக்கிரமசாலி என்று அழைத்து விட்டால், ஆண்டவர் ஒருவரோடு கூட இருந்தால் 1,00,000 பேரும் ஈக்குவல் டு யாருக்கு? ஒரே ஒருத்தனுக்கு சமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are a single woman and single men army. படத்துல தான் சொல்லி திரிவாங்க. நம்ம வேதாகமத்துல அந்த பவரை கொடுக்கிறது நம் தேவன் மாத்திரம் இந்த உலகத்துல. ஒன்றுமில்லாதவன், நான் ஏழை, நான் அற்பமானவன், நான் எளியவன், என் உடம்ப பாருங்க, என் கைய பாருங்க. 1,00,000 பேரை நீ ஒருத்த முடிச்சு விடுவ போயா. 1,00,000 பேருக்கு ஒருத்தன். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக இன்னைக்கு எழுப்பி வந்திருக்காங்க? எத்தனை பேர் இங்க பேசுறாங்க? நான் யாரையும் பத்தியும் பேச அடிக்கடி நான் ஒரு வருத்தம் இருக்கும். மற்றவர்களை பத்தி பேச, என்னோடு இருப்பவர்கள் யாரா உட்கார்ந்து மற்றவர்களை பத்தி பேசினா அப்படியே நிறுத்திடுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, வெளியில போய் பேசிக்கேன். என் முகத்துக்கு முன்பதாக மற்றவர்களை பத்தி பேசாதன்னு அனுப்பிடுவேன். எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கொடுக்குற சாட்சி தான் உண்மையும் சத்தியமா இருக்கும். ஒரே ஒரு சாட்சி தான். ஆனா ஒருவனுக்கு எதிராக எவ்வளவு பேர் திரண்டு வராங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த சத்தியம் உண்மையாய் இருக்கிறது என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஒருவருக்கு எதிராக, ஒரே ஒரு மனிதனுக்கு எதிராக, சீகன் பால் என்ற ஒரே ஒரு மிஷனரிக்கு எதிராக இந்தியன் கவர்மெண்ட், அதாவது அந்த நாட்களில் இருந்த ஆங்கிலேயர் கவர்மெண்டே எதிராக வந்துச்சாமா. அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? அந்த படகை விட்டு இறங்கிடக்கூடாது. நீ இங்க காலை வச்சனா உன் காலை வெட்டிடுவேன், உன்னை கொன்னுருவேன், இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன், இல்லைன்னா தொங்க விட்டுருவேன். அதுக்கு என்ன, தூக்குல தொங்க விட்டுருவேன்னு சொன்னாராமா. உங்க கையில வச்சிருக்கிற வேதாகமத்தை தந்தவருங்க நான் பேசிட்டு இருக்கேன். உங்க கையில வேதாகமத்தை வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நல்லா மேக்கப் பண்ணி, நல்ல ட்ரெஸ் போட்டு, சௌகரியமா அந்த பைபிளை ஹேண்ட்பேக்குள்ள வச்சு நல்லா கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு வந்தோம்ல, அதை கொடுத்தவர் எப்படி கொடுத்தாருன்னு தெரியுமில்ல? ஒன் மேன் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். கிதியோன். உங்களுக்கு எதிராகவும் இப்படிதான் நிற்பாங்க. there is no excuse for you. நீ தனித்து விடப்பட்டவன் என்று நீங்க நினைக்கலாம். நீங்க மட்டும் ஸ்பெஷல், நீங்க மட்டும் ஆண்டவருக்கு ஸ்பெஷல், மற்றவனுக்கு வந்தது எனக்கு வரக்கூடாது, கிதியோனுக்கு வந்தது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காதே. மனிதர்களுடைய பாடுகளை தவிர எந்த பாடும் உனக்கு கொடுக்கப்படலை. ஏன் நீ தேவனை விடுதலையாக்க? ஏன் நீ தேவனை வெறுக்கிற? ஏன் நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுற? அப்ப அந்த கிதியோன் என்ன தெரியுமா கேட்கிறான்? நான் எப்படி விசுவாசிக்கிறது? என் தேவன்லாம் எங்க போனாரு? என் முன்னோர்களின் தேவன் எங்க போனாருன்னு சொல்றாரு. இப்போ அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, அந்த எக்ஸாக்ட் வார்த்தையை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? கடைசியா படிங்க அந்த வசனத்தை. 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இப்ப இருக்கிற பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று தேவன் சொல்றார். அந்த சகோதரி கிட்ட நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னேன். எத்தனையோ பேர் வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். நான் எந்த ஊழியரையும் குறை சொல்வது கிடையாது. இஸ்ரவேல்ல கிதியோனை தவிர யாரும் இருக்கவில்லை என்றும் எழுதவில்லை. தாவீதும் இருந்தான். கிதியோனை தவிர அங்க அநேக தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலை ஜெயம் கொள்ள தேவ தூதன் யாரிடத்துல தான் வந்து பேசினா? கிதியோன் இடத்துல தான் வந்து பேசினா. நத்திங் பட் கிதியோன்.
நத்திங் பட் கிதியோன், ஒன்றுமில்லாத கிதியோனே, ஒன்றுமில்லாத கிதியோனே, ஒல்லி குச்சி கிதியோனே, சோத்துக்கு வக்கில்லாத கிதியோனே, அழகில்லாத கிதியோனே, சரீர பலனில்லாத கிதியோனே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற கிதியோனே, நீ பராக்கிரமசாலி என்பதை முதல்ல விசுவாசி. நீ ஒரு பராக்கிரமசாலி என்பதை நீ விசுவாசி. உன்னை அழைப்பவரும் உன்னை அனுப்புகிறவரும் தேவன் என்பதை விசுவாசி. அந்த நாள்ல போய் மருத்துவமனையில போய் படுத்துட்டு இருக்கும் பொழுது கண்ணீர் தான், துக்கம்தான். நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது மரணத்திற்கு. அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதே மரணத்திற்கு. ஆனா தேவன் அங்க போய் என்ன தெரியுமா சொல்றாரு? 10 நாள்ல என் பிரேயர் சென்டர்ல வந்து சாட்சி சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. ஐ ஜஸ்ட் செட் ஒன் வேர்டு. 10 நாள், 10 days. நான் இதை திரும்பி 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 சொல்றதுக்கு காரணம் உண்டு. இந்த அற்புதத்தை நாம் அக்செப்ட் பண்ணவில்லை என்றால், இந்த வார்த்தை அற்பமானது என்று நினைத்து விட்டால், நமக்கு கிடைத்ததை நாம் இழந்து போய் விடுவோம் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிதியோன் மாதிரி கேள்வி கேட்டுறக்கூடாது ஆண்டவருடைய அற்புதத்தை. கிதியோனும் ரோஷனும் ஒண்ணும் கிடையாது. அற்பமான சரீரம் தான் ரோஷனும் சரி, அற்பமான சரீரமுடைய மனுஷன் தான் கிதியோனும் சரி. அவனுக்குள் இருந்தவரும் அவனோடு இருந்தவரும் யாருன்னு எழுதப்பட்டிருக்கு? தேவனே அவரோடு இருந்தார். அதனால தான் அந்த தைரியத்துல சொல்ல முடிஞ்சு. என் பக்கத்து வீட்டுக்காருங்க, என் ஊருக்காருங்க, நான் வேற இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன், நடக்கலன்னா போய் அங்க நாரிடாது. இவெல்லாம் ஊழியக்காரன் வந்தான், ஜபம் பண்ணிட்டு 10 நாள்ல வாண்டான். என் பொண்ணையும் தெரியாதனமா கூட்டிட்டு போய் படுக்க வச்சேன். என் பொண்ணு போயிட்டாங்க அப்படின்னா என் கதை என்ன ஆகுது என் ஊர்ல? நினைச்சு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது உண்மையா இருக்கா? அப்போ உங்களுக்குள்ள தேவனுடைய பராக்கிரமமும் தேவனும் இல்லை என்றால் உங்களுடைய வாயிலிருந்து விடுதலையின் வார்த்தையை உங்களால சொல்ல முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது. ஏன் அநேக ஊழியரால தொட்டான ஒரு அபிஷேகமோ தொட்டான ஒரு அற்புதமும் செய்ய முடியறதில்ல? ஒய்? ஏன்னா அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை வல்லமையுடையதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களே விசுவாசிக்காத பட்சத்துல எப்படிங்க அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டாகும்? உயிர் இருக்கும், எப்படி வல்லமை இருக்கும்? ஏன் இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்க, எவ்ரிபடி உங்களை எப்படி அழைக்கிறாரு தேவன்? பராக்கிரமசாலி என்று. என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரா பராக்கிரமசாலின்னு? உங்களையும். அப்ப நீங்க வாய் திறந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வல்லமை இல்லையா? வல்லமை இருக்கா இல்லையா? ஆனா நடக்காததுனால நம்ம என்ன தெரியுமா செய்யும்? ஒரு வல்லமையுள்ள ஊழியர் இடத்துல, இதை நடப்பித்து கொண்டிருக்கிற ஊழியர் இடத்துல போறோம். இப்ப அந்த ஊழியர் என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுக்கு நடப்பிப்பதை காட்டிலும், டீச்சர் இல்லையா, ஒரு டீச்சர் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிப்பதை காட்டிலும் அற்புதம் நடப்பிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதே ஒரு நல்ல ஆசாரியனுக்கு, ஊழியனுக்கு கடமை. நான் ஏன் இங்க வந்து பிரீச் பண்றது பிரதானமா வச்சுட்டு இருக்க தெரியுமா? I have the capacity of healing. எனக்கு தெரியும் நல்லா. ஆனால் நீங்களே உங்களை குணமாக்கக்கூடிய வல்லமை உடையவர்களை மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா நான் இறந்து போனோன்னு இன்னொருத்தர்கிட்ட போவீங்க, அவன் இறந்து போனோன்னு இன்னொருத்தர்கிட்ட போவீங்க. இது எல்லாம் க்ளோஸ் ஆனோன்னா 4 மாவடிக்கு போவீங்க. அது எல்லாம் விட்டோன்னா இஸ்ரேலுக்கே போய் தண்ணீரை முங்கிட்டு இருப்பீங்க. என் தம்பி சொன்னான் கொரோனாக்கு முன்னாடி, யோர்தான்ல ஐடி கம்பெனி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அவனுக்குலாம் வெளிநாட்டு போயிட்டு வர்றது நமக்கு வந்து இங்கிருந்து குன்னூர் ஊட்டி போடுற மாதிரி. நம்ம குன்னூர் ஊட்டியா அப்படின்னுவோம் மேட்டுப்பாளையத்துல இருக்கவனுக்கு. ஆனா அவனுக்கு அப்படியே போயிட்டு வருவான் நல்லா. அவன் காசு, அவன் சொல்லுவான் ஞான ஸ்நானமா லோக்கல்ல இருக்க எவன்கிட்டே எடுக்க மாட்டேன். அவனுக்குலாம் டர்ட்டி பீப்புள் கிட்ட நான் எடுக்க மாட்டேன். ஐ கோ டு ஜோர்டன், இஸ்ரேலுக்கு நான் போறேன். ஜோர்டன் ரிவர்ல போய் முங்கி எழுந்திருக்கிறேன். ஏசு கிறிஸ்து எந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்தாரோ அதே தண்ணியில நான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னா, சொல்லி 2 வாரம் ஆகல, இந்தியாவில் கொரோனான்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து மூடி இவனையும் வீட்டுக்கு அனுப்பி, தம்பி நீ வேலைக்கு வராத, கொரோனாவாமா, மூச்சு எடுத்தாலே சாகுறாங்க, அதனால வீட்டுல இருந்தே மூச்சு எடுத்து உன் அம்மா அப்பா எல்லாத்தையும் கொண்டுக்க, இங்க வராதேன்னு சொல்லி அனுப்பி விட்டான். வந்தவனுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட்டு ஜபத்துல ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் வெளிப்பட்டு, உன் ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்புக்கொடு,
தேவனிடத்துல ஞான ஸ்நானத்தை எடுத்துக்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பையனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து அடுத்த நாள் கேட்குறான், அவனும் பொண்டாட்டி கேட்குறான், ஏன்டா நம்ம வேணா நம்ம பாஸ்டர் கிட்டேயே போய் ஞான ஸ்நானம் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபை பாஸ்டர் லோக்கல் குள்ளமா இருப்பார், 4 அடி தான், நல்லா அழகாலாம் இருக்க மாட்டாரு. நம்ம நினைக்கிறது கிடையாது ஆண்டவருடைய சித்தம், நம்ம நினைக்கிறது கிடையாது. அந்த கிதியோன் ஒன்றுமில்லாதவனாய் நினைச்சான், வேண்டான்னு நினைச்சான், எனக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சான். ஆண்டவர் தெரிந்து கொண்டால், நல்லா கவனமா கேளுங்க, நான் வேண்டான்னு தான் நினைச்சேன், எனக்குலாம் ஊழியம், நான் அப்பெல்லாம் போய் நின்னா நான் காரி துப்புவாங்க. பாருங்க, என் ஊர்ல இருந்து எவிடன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நான் யாருன்னு. ஆமா, மூஞ்சிக்கு முன்னாடி காரி துப்புனது கிடையாது, போனதுக்கு அப்புறம் முதுகு பின்னாடி நிறைய இருக்கு. பாருங்க, நிறைய இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட என்ன, நான் மட்டும் வேதத்தை தப்பி தவறி எடுத்தேனா என் குடும்பத்துக்கும் அசிங்கம், என் தாத்தாவை பேருக்கும் அசிங்கம், என் அப்பனுக்கும் அசிங்கம், என் ஆத்தாளுக்கும் அசிங்கம், எல்லாத்துக்கும் அசிங்கம். ஆண்டவரே, எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. நான் ஊழியத்தை செய்கிறது ஆசீர்வாதம் என்று நான் இன்ன வரைக்கும் நினைக்கிறதுல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை இந்த ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவமானம். எங்கெல்லாம் போறேன்னா அவமானம். ஆமாங்க, நீங்க என்னை இப்பதான் பாக்குறீங்க, 7 வருஷமா போயிட்டு வந்திருக்கேன். என் கூட சுத்தனவனுக்கு தெரியும். எந்த வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் அற்புதமும் அடையாளம் எல்லாமே நடக்கும். திரும்பி வரும்போது எனக்கு கிடைக்கிறது அவமானமா தான் இருக்கும். அது ஏனே தெரியல. நான் அநேக நேரத்துல ஸ்டார்டிங்ல இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, கிட்னி இல்லாதவனுக்கு கிட்னி கொடுக்குற அற்புத வல்லமை எனக்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அந்த ஜெபத்தின் வல்லமை, அந்த தைரியத்தை கொடுத்துருக்கீங்க, ஸ்பெல் பண்ண முடியுது. அது திருப்பி கிடைக்கிறதே அசிங்கமா தான் இருக்கு ஆண்டவர், பெருமை இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த சங்கீதத்துல வாஸ்தம் தெரியுமா? உன்னுடைய பாதாள கட்டு இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெருமை உள்ளதா இருந்தது தெரியுமா? அந்த பாதாள கட்டை என்ன என்பது உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. உன்னால விழுந்து போனவங்க, அவமானப்பட்டவங்க, அசிங்கப்பட்டவங்க, நாசமா போனவங்க எத்தனை பேர்? அந்த பாதாள கட்டு என்பது உனக்கு தெரிந்தால்தான் மேடையில ஏறி கண்ணீர் வடிய என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க உன்னால் முடியும் என்று இந்த நாள் வரைக்கும் கத்துக் கொடுத்துட்டு இருக்கார். இந்த நாள் வரைக்கும் கத்துக் கொடுக்கிறார். அசிங்கத்துக்கு நான் கவலைப்படலை, அவமானத்துக்கு கவலைப்படலை. அதனால தான் திரும்ப 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 ஒரே ஒரு வார்த்தையவே சொல்லிட்டு இருக்கேன், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அந்த சுவிசேஷ பாரம், சுவிசேஷ பாரம், இழப்பு தான் அதிகம், இழப்பு அதிகம். உங்களை அங்கீகரிப்பவர் ஒருவரும் கூடாத காரியம். உங்களுடைய சாட்சி என்னன்னு தெரிஞ்சா தானே உங்களை அங்கீகரிப்பாங்க. Nobody knows who are you first of all. தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி எழுப்பி வந்திருக்கார்,
அவருடைய யுத்த படையில எந்த படைக்கு உன்னை அதிகாரியாய் வைத்திருக்கார்? நீ அந்த நிறைய படை இருக்கு இல்லையா, அதுல தற்கொலை படைன்னு ஒண்ணு இருக்குங்க. சூசைடு ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க, தற்கொலை படை. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுதும் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதும் நான் என்னைக்குமே என்ன அப்படிதான் நினைப்பேன். ஐ எம் a suicide squad for God. நான் ஒரு தற்கொலை பட ஆண்டவருக்கு. அங்கத்தான் என்னுடைய வாழ்க்கை. நான் ஊழியத்துல நான் அடிக்கடி சொல்றேன் 17 times 17 முறை நான் எப்படி தப்பி பிழைச்சு இங்க நின்றுட்டு நான் இது என்னால மைக்க பிடிக்க முடியாதுன்னு தான் மாட்டி வச்சிருக்கேன். எனக்கு இது கூட தேவை, அலங்காரம் கிடையாது. என்னால ஹோல்டு பண்ண முடியாது, இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். 2 ஷோல்டர்ல இருந்து கால்ல இருந்து கையில இருந்து எல்லாமே இறங்கி இருக்கு. சுகர் இருக்கு, பிபி இருக்கா என்னன்னு தெரியல, வந்துரும் போல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன் ஆண்டவருக்காக. என்ன அசைக்கணும்னா ஆண்டவரை தாண்டி தான் வந்து அசைக்கணும். எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை அசைக்கணும்னா ஆண்டவரை தாண்டி தான் வந்து என்ன அசைக்கணும். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லை என்றால், அந்த வைராக்கியம் இல்லை என்றால் உங்களை போறவன் வரவன் எல்லாம் அசைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். சும்மா ஒரு தட்டு, சும்மா ஏன்டா அடிச்ச, சும்மாயா என்ன பண்றேன்னு பார்க்கலாம் அடிப்பான். வர்ற வழியில ஒரு ஊழியக்கார ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போயிடுவான். அன்னியோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. மரணம் உங்களுக்கு வரப்போகுது, ஐயோ சாக போகிறேன். எசேக்கியாவை போல. எசேக்கியா இஸ் நாட் அ கிதியோன், பட் கிதியோன் ஷுட் பி யூ. எசேக்கியா கிதியோன் கிடையாது, மரணத்துக்கு பயந்தவன். எப்படி கிதியோன் ஆக முடியும்? தேவனுடைய பிள்ளை மரணத்துக்கு பயப்படுவது கிடையாது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லக்கூடிய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அன்னைக்கு சொல்லிட்டு வந்து அதுதான், வா இங்க வந்து படு, செத்தா என்னுடைய பிரேயர் சென்டர்ல செத்து போ. ஆனால் அடைத்தவனுக்கு பாடுகள் அநேகம். அடைக்கப்பட்டு நீங்கெல்லாம் வந்துட்டீங்க, ஆனால் அழைத்தவன் இருக்கான் தெரியுமா, அவனுடைய பாடுகள் அநேகம். அவனுடைய பாடுகள் அநேகம், அவனுடைய இழப்பு அநேகம், அவனுடைய காயம் அநேகம். கடைசியா அந்த தேவதூதன் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாரு. சொல்லி பார்த்தோன்னே இவனுக்கு அப்பமும் நம்பிக்கை வரல. என்னங்க 1,00,000 பேர், 1,00,000 பேருக்கு அட்லீஸ்ட் இஸ்ரேல்ல இருந்து ஒரு 10,000 பேரையாவது ஏற்படுத்துங்க, இல்லைன்னா வானத்துல இருந்து தேவதூதனையாவது எழுப்புங்க இல்லையா? 12 லெகியோன்னு கிறிஸ்து சொல்றாரு. எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? கரெக்டா சொல்றவனுக்கு ஒரு பிரைஸ். 12 லெகியோனை அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா? எந்த சிச்சுவேஷன்ல சொன்னாரு? காதுங்க, கெத்செமனே தோட்டத்துல காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக காது வெட்டப்பட்டது, சேவகனுடைய காது. அப்ப அந்த காதை எடுத்து இப்படி கையில வச்சு ஒட்டிட்டாரு. ஒட்டினதுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து கிறிஸ்து இயேசு சொன்ன டயலாக் என்ன தெரியுமா? நான் என் தகப்பனை கேட்டால் 12 லெகியோன்களுக்கு மேலான தேவ தூதர்களை அனுப்புவார்னு. சரியா? 12 லெகியோன்னா எவ்வளவு தெரியுமா? 72,000 தூதர்களுடைய சேனை என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயாவை. என்னோட இருப்பது யார் தெரியுமா? 12 லெகியோன்கள். உங்களோடு யார் இருக்கா தெரியுமா? 12 லெகியோன். இங்க இருந்து கடந்து போகும் பொழுது உங்களோடு யார் வரப்போறா? 12 லெகியோன். 12 லெகியோன்னா இந்த உலகத்தால வெல்ல முடியாத 72,000 தேவ தூதர்களுடைய சேனை உங்களை பாதுகாக்குது. எவங்க வந்து தொட முடியும்? மாம்சத்தை வெட்டி அதை பீறி போட்டு அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாதவனுக்கு நீ பயப்படாமல் இரு. மாம்சத்தையும் ஆத்மாவையும் பாதாளத்தில் தள்ள வல்ல ஒருவருக்கே நீ பயந்திரு என்று வேதம் சொல்லுது. அவர் ஒருவருக்கு தான் நம்ம பயப்படணும். ஒரு மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. ஒத்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. காலை வாரி விட்டுட்டே இருப்பான், நாசமாக்கிட்டே இருப்பான், அவமானப்படுத்திட்டே இருப்பான், நிந்திச்சுட்டே இருப்பான். எந்த ஒரு மனுஷனுக்கு பயந்தால் நீ தேவனை தூஷித்தாய் என்ற அர்த்தம். பயப்படக்கூடாது. லெகியோனுக்கு அந்த பயம் இருந்தது. அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லியும் பயம் இருந்தது. கடைசி அந்த வார்த்தை சொல்றாரு, படிங்க 16வது வசனம் படிங்க பாப்போம்.
15, 16. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மானசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவனப்பா. நான் எல்லோரிலும் சிறியவன். இந்த சொசைட்டியில நான் எல்லோரிலும் சிறியவன். இந்த மேய்ப்பர்கள் மத்தியில நான் எல்லோரிலும் சிறியவன். என்னுடைய குடும்பத்துல நான் எல்லோரிலும் சிறியவன். என்னுடைய சபையில நான் எல்லோரிலும் சிறியவனப்பா. நான் எல்லோரிலும் சிறியவன். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் எல்லாம் அப்படியே அழுக உள்ள அழுந்துட்டு இருக்கு. எத்தனை டைம் தான் அழுது அழுது கண்ணீரை வீணடிக்குது. எல்லோரிலும் சிறியவன். The Most High is God. ஆண்டவர் தான் பெரியவர் இந்த உலகத்துல. Everybody is small. எல்லாருமே சின்னவங்க தான். நான் தேவன் மாத்திரம் உன் கூட இருந்தா நீ எல்லோரிலும் பெரியவனா இருப்பாய் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரிலும் பெரியவனான்னு இருப்பேன். இந்த கடைசி வசனம் சொல்லும் பொழுது அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை மாதிரியே போராட்ட சிந்தையில, எப்படி நான் பெரியவன்? வயசாயிடுச்சு, 60 வயசு, எப்படி நான் பெரியவன்? 22 வயசு, எப்படி நான் பெரியவன்? என்னை யாருமே அங்கீகரிக்கல, அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை, எப்படி நான் பெரியவன்? யாருமே இல்லையே, நான் எப்படி நான் பெரியவன்? என்னால நடக்கவே முடியல, எப்படி நான் பெரியவன்? எனக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியல, நான் எப்படி நான் பெரியவன்? உங்களால நம்ப முடியல. கடைசியா அந்த வார்த்தையை சொல்றாரு. கடைசியா அந்த வார்த்தை அது எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? 14வது வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. 1,00,000 பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருப்பாயா? ஒரே ஒருத்தனை போல மாற்றி விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்,